Good morning, Ranita. Ma'am, நான் ஒரு internship apply பண்ணியிருந்தேன் and they have called me for an interview. So ஒரு self introductionக்கு தேவையான essential components and அந்த pattern என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? Sure. Ranita, இப்போது ஒரு இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னா what do they expect? என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க? என்ன ஒரு ரீசன், ஒரு கோர் வேல்யூ வச்சு உங்களை கூப்பிடுறாங்க? மேம், நம்ம நேம், நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் நம்ம எங்கேருந்து வரோம், நம்ம ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் தானே மேம் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிடுறாங்க. ஓகே, அவங்களோட பாயிண்ட்லேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஆர் யூ த ரைட் ஃபிட் ஃபார் த ஜாப் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் உங்களை இன்டர்வியூ கூப்பிடுறாங்க ஃபார் இன்டர்ன்ஷிப் ஆர் த ஜாப் வாட் எவர். ஸோ அதில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஹவ் யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங். End of the day it is going to be the business, right? Yes. நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. What is the business that they can make and what is the outcome they are going to fetch out of your skills? Yes. This is the common business that you have with the company and the people, of course. Okay. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸிபிட் பண்ணுறது தான் முதல் வேலை. அண்ட் அதை தாண்டி எல்லா கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குன்னா தே வில் பி ஹேவிங் தேர் ஓன் கல்ச்சர். ஸோ அந்த கல்ச்சருக்கு நீங்கள் ஃபிட் ஆகுறீங்களா அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட்டும் அங்கே நடக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஹிடனாக நடக்கும். சரி, அதையும் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் ப்ராமினெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் சர்டிஃபைட் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் கிடையாது இது இப்படி தான் சொல்லணும்னு. அஃப்கோர்ஸ் அந்த ஆர்டரை நீங்கள் கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி அங்கே எங்கே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் தெர் இஸ் அ பேட்டர்ன் டு ஃபாலோ. என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் டு எவ்ரிபடி ஐம் டெல்லிங் திஸ். க்ரீட்டிங், நீங்கள் ஒரு இன்டர்வியூவரை பார்த்த உடனே நீங்கள் க்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் த பிளேஸ் வேர் யூ பில்ட் த ராப்போ ஸோ இன்ஸ்டன்ட்லி. It's like the way you greet, look at the person's eyes, having a little degree of smile, இது எல்லாமே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும், ஒரு நல்ல மூட் என்ஹான்சராக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக அவங்கக்கிட்ட அவங்க ஃபஸ்ட்டு கேள்வியே வந்துட்டு ஜஸ்ட் டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப், இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. இஃப் தட் கொஸ்டின் கம்ஸ் ஃபர்ஸ்ட், ஆப்வியஸ்லி தட் இஸ் கோயிங் டு பி த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதோட பேட்டர்னில் ஃபஸ்ட்டு வரப்போகிறது யூ ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப், லைக் யூ ஆர் கோயிங் டு டெல் யோர் நேம். அவங்களுக்கு உங்கள் பேர் தெரிஞ்சு கூட கூப்பிட்டுருந்துருக்கலாம், அவங்க இன்வைட் பண்ணுறப்பவே எஸ் ரனிதா கெட்டன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் யோர் நேம். ஓகே, அண்ட் த பிளேஸ் தட் யூ கம் ஃப்ரம். பட் இந்த இடத்துலையும் ஒரு சில நுவான்சஸ் இருக்குது. இங்கே பிளேஸ் அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை தான் மென்ஷன் பண்ண அப்படி கிடையாது. ஜென்ரலாக ஒரு காமன் ஸ்பேஸ், அதாவது ஒரு லார்ஜர் ஸ்பேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஈரோடில் துடுப்பதியில் இருக்கேன் அப்படின்னா கூட ஐ நீட் நாட் டு ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் தட் ஐ கம் ஃப்ரம் துடுப்பதி. ஐ கேன் ரேதர் டெல் தெம் தட் ஐ எம் ஃப்ரம் ஈரோடு. தட் இஸ் இனஃப். ஓகே, ஸோ அடுத்த விஷயம், த பிளேஸ் யூ கம் ஃப்ரம் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன? ஆப்வியஸாக உங்களோட qualification, educational background and the qualification that you have. So as a fresher you can tell them that you are pursuing this degree, this course. Okay, so that's the third thing. And fourth என்னவா இருக்கலாம்? my area of interest. Very good, because in the area of interest அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் ஒரு கோர் ஹார்ட் ஆஃப் த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த ஸ்கில்லை எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூவே. ஸோ ஆப்வியஸாக யூ ஹாவ் டு டெல் தெம் தட் வாட் இஸ் யோர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் த டெக்னாலஜி தட் யூ நோ, வாட் இஸ் த ஸ்கில்ஸ் தட் யூ ஹாவ் ரெலவென்ட் டு யுவர் அகடமிக்ஸ் அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் த ஹோல் ஸ்கில். தட் இஸ் த key point. Yes, of course you got it. So that's the key point. And அடுத்தது என்னவா இருக்கலாம்? மேம், என்னோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்ட்ரென்த் இஸ் ஃபைன், பட் அதுக்கு முன்னாடி கோ ஃபார் யோர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல். பிகாஸ் இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது இந்த டெக்னிக்கல் பார்ட்டெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த டெக்னாலஜிலாம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், தி சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஹாவ் த்ரூ மை ப்ராஜெக்ட் ஆர் த்ரூ மை அதர் காம்படிஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் சொல்லிடுவீங்க. அடுத்தது ரொம்ப ப்ராமினெண்ட்டான விஷயம் என்னென்னா உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஹவு குட் யூ ஆர் ஆஸ் அ டீம் பிளேயர். Okay, how you will fit into the company's culture. Okay, how you build the rapport and how you keep your communication.
okay, keep you grounded, and the curiosity to learn something new. These are all the things are very important. சரிங்களா? So இது முடிச்சதுக்கு அப்புறம் then you can go for your strengths and weaknesses சொல்லலாம். But strength and weaknesses சொல்லியே ஆகணும்னு அவசியம் இல்லை. If you really would like to share, of course you can share. ஆனால் strength அப்படின்னு வரப்போ of course you can say, for example என்னெல்லாம் சொல்லலாம்னு சொல்லுங்களேன். I'm good at working with teams. Okay, good, cool. I'm a quick learner. Excellent. Responsible person. Yes, என்னெல்லாம் skills அந்த working environmentக்கு தேவையோ அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் த குவாலிட்டி தட் யூ கேரி டு பிகம் ஆர் டு பி த குட் எம்ப்ளாயி. எஸ், ஸோ தட்ஸ் த அதர் திங். நெக்ஸ்ட், மை ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். இந்த இடத்துல வீக்னஸஸ் சொன்னீங்கல்ல, அது நான் விட்டுட்டேன் பாருங்க. வீக்னஸஸ் அப்படின்னு வரப்போ ரொம்ப அப்ரப்டாக உங்களோட வீக்னஸஸ் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் ஒரு வீக்னஸை சொல்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வீக்னஸஸே இல்லை அப்படின்னாலும் இட் இஸ் கோயிங் டு பி பிட் அரகண்ட் இல்லையா? வீக்னஸே இல்லாமல் ஒரு பர்சன் இருக்க முடியுமா? ஆப்வியஸாக முடியாது. ஸோ யூ கேன் கோ ஃபார் சம்திங் விச் இஸ் மைல்ட், சட்டில், okay, and you can tell them that I'm overcoming it. For example, I don't initiate conversation with people அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். That's a okay thing for a fresher. Yes, ma'am. Okay, but still it's a weakness இல்லையா? ஸோ அதை நம்ம இன்னும் பெட்டராக சொல்கிறப்போ அவங்கக்கிட்ட நான் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன், ஐம் ட்ரைங் டு ஓவர் கம் இட் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணணும். வீக்னஸை அப்ராப்டாக இதான் என் வீக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபார் தட் யூ கேன் சே, ஐ டோன்ட் இனிஷியேட் கான்வர்சேஷன் வித் பீப்புள் ஸோ ஈஸிலி, பட் ஐ எம் ட்ரைங் டு ஓவர் கம் இட் பிகாஸ் obviously in a culture where I have to adapt in, I have to initiate the conversation and I know that very well அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே கன்வே பண்ணிடலாம். Right? So this is the one thing. அதுக்கு அடுத்தது you can go for your goals. Okay, the ambitions that you have. Where do you want to see yourself in next 2 years of time in this company? Okay, or what you would like to take away from this internship experiences. You can tell all those things in the end. அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்டலாக, so this is all I would like to share. ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹாபீஸ் வேணுமா? I'm not sure about it. Yeah, let me clarify this. நான் ரீசெண்டாக ஒரு ஹெச்ஆர் கான்க்ளேவெல்லாம் அட்டென்ட் பண்ணதில் what I understood is hobby is very important for any person, because people especially கார்ப்பரேட்டில் கூட இந்த பாலிசியை இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க, where they look for people to have that work life balance. ஸோ அதுக்காக உங்கள் ஹாபீஸ் கண்டிப்பாக வேணும். பிகாஸ் ஹாபி அப்படின்றது நான் வந்து ஐ ஜஸ்ட் டூம் ஸ்க்ரோல் த இன்ஸ்டாகிராம் ஆர் யூனோ ஐ ஜஸ்ட் வாட்ச் டிவி, ஐ லிசன் டு மியூசிக், இதெல்லாம் ஹாபீஸ்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே people do it for the entertainment purpose, or you know, everybody does this இல்லையா? Everybody do the same, everybody watch movie, everybody listens to music. This cannot be a hobby அப்படின்றது உங்களை either it should make you mentally fit or physically fit. That is the hobby. Right? So mentally fit அப்படின்றப்போ, so you should do something that has value in it. அப்போது நான் வந்து ஒரு content creation பண்ணுவேன், எஸ், ஒரு நான் வந்து வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணுவேன், இல்லை நான் வந்து ஃப்ரீயான டைமில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஹாபியாக நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வேறு வேலை செய்கிறீங்க, பட் ஸ்டில் என்கேஜ் விச் ஹாஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஹாபீஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லை நான் ஸ்விம்மிங் போவேன், டான்ஸ் போவேன், இட் இஸ் சம்திங் தட் ஹெல்ப்ஸ் யூ டு மேக் யூ fit as a fiddle, right? Yeah. So adanaala you can share these sort of things as a hobby, but hobby is very important when it comes to self introduction, right? And that's all. Then you can end up ungaloda family details onu kudukanonu avasiyam illa. Okay, straight away you just end the conversation, thank you for the opportunity, like that. You can give some closure statement. Yes ma'am. Okay, so this is the pattern. ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு இல்லை இதை கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நம்ம சாம்பிளாக பசங்களுக்கு காமிக்க போகிறோம். ரைட்? ரெடி? எஸ், குட், கூல்.
நீங்கள் சொன்ன எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் வச்சு நான் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். Okay, Yes, good. ma'am. Go ahead. Yes. Good morning, ma'am. Thank you for giving this opportunity to introduce myself. I am Ranita Antony Raju. I come from Tripur and I am currently pursuing my first year in Electronics and Communication Engineering at Erode Sengunthar Engineering College. I chose ECE because I am interested in learning how electronics and communication systems works in real life. As a fresher, I focus on building strong technical knowledge in basic electronics and programming, and also I am improving my technical skills as well as communication skills. My short-term goal is to be technically strong in basic electronics and programming and have a practical exposure, and my long-term goal is to become a skilled electrical engineer and contribute the best to the organization I work for. And my hobbies include listening to podcasts and tech talks, and also I am a singer, so I practice songs to be sung in the choir. Cool. Very nice. Very nice, Ranita. It's a very good try. I hope you will seal the deal with the interviewer. Yes, thank Right? you. All the best, Kana. Thank you, ma'am. இன்டர்வியூவில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொஷின் வந்து இட்ஸ் சம்திங் இன்னெவிட்டபிள். நீங்கள் ஃப்ரெஷராக மட்டும் இல்லை, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கழிச்சிட்டு வேற ஒரு ஆர்கனைசேஷன் போகிறீங்க அப்படின்னாலும் யூ வில் பி ஃபேஸிங் த சேம் கொஸ்டின். கிவ் மீ யுவர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு யூ. இது ஒரு காமன் ஜென்ரல் பேசிக் கொஷின். ஸோ இந்த கொஷனை எப்படி என்கவுண்டர் பண்ணுறது அப்படின்றது இப்போ நீங்கள் ரனிதா சொன்ன சாம்பிள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் கற்றுருப்பீங்க. ஆஸ் அ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் வந்து இது எப்படி சொல்கிறது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பெட்டராக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இஸ் டு கிரியேட் தட் best impression at the very beginning of the interview. So it should be soulfully connected to the interview, and the biggest nuance is you have to convince that you are the right fit for the job. So இது ரெண்டையும் மனசில் வச்சுட்டு crack the interview. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ ஸ்கில்ஸ் அண்ட் நிறைய ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் எங்களோட ESEC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Get up! Empowering minds, shaping future. Erode Sengunthar Engineering College, Perundurai, Erode. Counseling code 2707. Admissions open.